பாருங்கள், நம்ம வீட்டில் இன்றைக்கி தேன் நெல்லிக்காய் தான் போட்டிருக்கேன். என்னோடய பேர பசங்களுக்கு கொடுக்குறதுக்காக. இந்த தேன் நெல்லிக்காயை வந்து ரெகுலராக ஒவ்வொன்று கொடுத்துட்டு ஸ்கூல் போக சொன்னீங்கன்னா, ஸ்கூலில் வந்து ஏதாவது இருமல் தும்மல் உள்ள குழந்தைங்கள்ட்டேருந்து கிருமி வந்து இவங்களுக்கு ஒட்டாது. அவங்க இருமிட்டாங்கன்னா ஒரு துளி வந்து அவங்க மேலே விழுந்துட்டா கூட அந்த தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டவங்க மேலே விழுந்தாக்க அப்படியே படார்னு அந்த கிருமி தெரிச்சிரும் தோலில், உள்ளே போகாது கிருமி. அதனால தான் இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் பண்ணி வச்சு காலைல குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. நம்மளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம், கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து இட்லி சட்டியில் வந்து நெல்லிக்காயை வச்சு அவிச்சு எடுத்துட்டு அப்படியே நெல்லிக்காயை வந்து அப்படி 4-5 கீறிக்கணும், இல்லை விதைய வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து நாட்டு சர்க்கரையில் காய்ச்சி நெய் விட்டு ஏலம் சுக்கு போட்டு தான் நான் இப்போ காய்ச்சி வச்சுருக்கேன். இது கெட்டே போகாது பாகில் காய்ச்சினதுனால. பாருங்கள், இதுக்குள்ளே போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கலாம். ஒரு அருமையான மருந்து இது, ரொம்ப சத்தானது கூட. தேன் நெல்லிக்காய் இப்போ நம்ம அந்த பாட்டிலில் போட்டோம் ஃபுல்லாக. இது பாருங்கள், இப்போ இந்த ஜூஸ் மாதிரி தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். இது சாப்பிட்டா அப்படியே தேன் சுவையிலே இருக்கும், ஆனால் அது தேன் கிடையாது, நெல்லிக்காயோட காய்ச்சினது. சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக ஒரு புளிப்பு அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் வந்து அப்படியே அந்த கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடணும் பாட்டில்லையே. பாருங்கள், அது எல்லாத்தையும் அதிலே ஊற்றியாச்சு. அப்படியே இந்த ஜூஸோடு தான் எடுத்து சாப்பிடணும், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. அது ஒரு இனிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி இப்படியே சாப்பிட்லாம். ஸோ வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியதாப்பா. அங்கே ஃபுல்லாக ஜூஸ் தான் இருக்குது. அதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதில் வந்து ஜூஸ் தெரியும் நல்லா. அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும், ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றப்ப. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கப்பா, சூப்பராக இருக்கும்.